கடவுள் வாழ்த்து பாடி இந்த நிகழ்ச்சியை துவக்க இருக்கிறார்கள். இந்த ஆசிரியர்கள் ஸ்வாதி, நித்யா, ஐஸ்வர்யா, குணசேகர், ஹரிப்ரியா, ஸ்ரீமதி, இந்த ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து இப்பொழுது கடவுள் வாழ்த்து பாடி இந்த நிகழ்ச்சியை இனிமையாக துவங்க இருக்கிறார்கள். வாருங்கள். जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां। जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां। जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां। जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां। मुदाकरात् मोदकं सदा विमुक्ति साधकं कलातलावतं सगं विलासिलोकरक्षकं प्रणायकैकनायकं विनाशिते बतैक्यकं नदासुभासुनासगं नमामिदं विनायकं। जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां। जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां। जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां। जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां। जय गणेश रक्ष मां। जय गणेश पाहि मां। जय गणेश रक्ष मां। जय गणेश पाहि मां। जय गणेश रक्ष मां। உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்பை நிகழ்த்துவதற்காக எங்களது சமய வகுப்பு ஆசிரியை மீனாட்சி அம்மாள் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சிருங்கேரி மடம் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம், அனன்யா ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தும் மாலை நேர வகுப்புகளின் கலை நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்க இருக்கும் சுவாமி மோட்ச வித்யானந்தா அவர்களை பணிந்து வரவேற்கிறேன். நம்முடைய இலவச மாலை நேர வகுப்பு நடக்க பேருதவி புரிந்து வரும் சிருங்கேரி மடத்தை சார்ந்த திரு பத்மநாபன் அவர்களையும் திரு கிருஷ்ணமணி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம் நிகழ்ச்சியை சிறப்பிக்கவும் மாணவ மாணவியருக்கு பரிசு வழங்கி ஊக்குவிக்க அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும் பி ப்ரூஸ் சேனல் தலைவர் திரு ஸ்ரீ ஐயர் அவர்களையும் வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து ஏபிஆர் கம்ப்யூட்டர் நிறுவன அமைப்பாளர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம் மாணவர்களை ஊக்கப்படுத்த சான்றிதழ் வழங்க வந்திருக்கும் நிறுவனத்தில் பணிபுரியும் மேலாண்மை நிபுணர் திரு பழனிக்குமார் அவர்களையும் வரவேற்கிறோம். நமக்காக தன் சொந்த பணியை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சியை கண்டு சிறந்த நிகழ்ச்சியை தேர்ந்தெடுக்க வந்திருக்கும் ஹரிசுதா புகழ் திருமதி சிந்துஜாவை அவர்களையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று பெற்றோர்களும் மாணவர்களும் இங்கு வந்திருக்கும் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. இன்றைக்கு வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் இருப்பார். அதே போல சிருங்கேரி மடம், டி நகர், சென்னை, அனன்யா ஃபவுண்டேஷன், இந்த 3 அமைப்புகளும் சேர்ந்து முக்கணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி 3 அமைப்புகள் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சியை செய்து சென்னையில கிட்டத்தட்ட 20 இடங்களிலே குழந்தைகளுக்கு மாலை நேர வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாம கணிப்பொறி முயற்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை பற்றி ஒரு சிறிய ஒரு தொகுப்பு, ஒரு அறிமுகம் செய்வதற்கான வந்திருக்கேன். 500 பேர் வந்திருக்கோம். சுமார் 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த எண்ணம் ஒருத்தருக்கு வருது. நமது பகுதியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதே போல மாலை நேரத்துல வகுப்பு நடத்தினால் என்ன? அப்ப முதலாக
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 ஆண்டுகளுக்கு முன்பு பாருங்க, முன்னால பாலகோதமன் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் தான் ஆரம்பிச்சார். அவர் மனதில் தோன்றிய ஒரு விதை, அந்த சிறிய விதை வளர்ந்து வளர்ந்து இன்றைக்கு பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 20 இடங்கள்ல ஏராளமான குழந்தைகள் படிக்கிறாங்க. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போது இன்றைக்கு நம்ம சிங்கேரி மடத்துல இந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. ஆரம்ப காலத்துல எந்த தொகையும் இல்லை. இன்னும் சொல்ல போனோம்னா தன்னுடைய கை காசை போட்டு பாடம் சொல்லி கொடுத்து போன ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக இந்த இயக்கம் இந்த வளர்ந்திருக்கு. அதனால இது மேன்மேலும் வளரணும். இன்றைக்கு 20 இடங்கள்ல மாலை நேர டியூஷன் சென்டர் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல 2 இடங்களிலே கணிப்பொறி மையம் ஃப்ரீ ஐடி சென்டர் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்திலே டெய்லரிங் சென்டர் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஹிந்தி வகுப்புகள் 2 ஹிந்தி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது தவிர பெண்களுக்கான சுய உதவி குழு நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனை வேலைகளும் அந்த 24 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிறிய விதைகளில் துவங்கியது. நாம் கவனிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 400 குழந்தைகள் இந்த மாநில வகுப்புல படிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 350க்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தரமான கல்வி மாலை நேரத்திலே கிடைக்கிறது. அதே போல கம்ப்யூட்டர் சென்டர், சத்யா நகர் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு யார் கம்ப்யூட்டர் கத்துக்க வராங்க, அதுதான் முக்கியம். ஏற்கனவே கம்ப்யூட்டர் தெரியும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கத்துக்கலாம், அப்படி யாரும் வரல. கம்ப்யூட்டர் தொட்டதே இல்லை, கம்ப்யூட்டர் பார்த்தது கூட இல்லை. அப்படிப்பட்டவர்கள் கம்ப்யூட்டரை பயிற்சி பெற்று கிட்டத்தட்ட 10 வகையான கோர்ஸ் நடத்துறோம். அதில் நிபுணத்துவம் பெற்று இந்த ஏபிசிடி ஒரு விரல் அடிப்பாங்க. வரும்போது எது ஏ எது பி எது சி தெரியாது. 2 மாசத்துல 120 மினிட்ஸ் 120 வேர்ட்ஸ் பெர் செகண்ட் அந்த மினிட் அந்த மாதிரி அந்த வேர்ட்ல அடிப்பாங்க. அப்படி தேர்ச்சி பெற்று டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரா போயிருக்காங்க வேலைக்கு. பல பேர் அங்க பயிற்சி பெற்று கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணக்கூடிய வேலை கிடைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு தரமான கல்வி கொடுக்கக்கூடிய கணிப்பொறி பயிற்சி மையங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாலை நேர வகுப்புல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு 5 நாள் உங்களுக்கு பள்ளிக்கல்வி. அந்த பள்ளிக்கல்வியில எந்த அளவுக்கு பாடம் இருக்கிறோம் பாருங்க. அங்க உள்ள டீச்சர்ஸ் நீங்க போய் கேளுங்க. நீங்க யாருமே பாருங்க யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஒயிட் சாரி அந்த ரெட் ப்ளவுஸ் போட்டுட்ட டீச்சர்ஸ் அவங்கதான். நீங்க யாரையோ போய் கேட்டீங்கன்னா போதும், உங்க சென்டர்ல எத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க கேளுங்க, பேர் சொல்லுவாங்க. பேர் சொல்றது பெரிய விஷயமா? யாரோ ஒரு பேர் தான் இவங்க என்ன இந்த பையன் இந்த சப்ஜெக்ட்ல வீக்கு, இந்த சப்ஜெக்ட்ல இந்த பாடத்துல வீக்கு, இதுக்கு நான் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறேன். பாத்தீங்களா? இந்த மாதிரி இங்க ஸ்கூல்ல கூட நடக்குமா? அங்க வரக்கூடிய ஒவ்வொரு பையனுடைய எதுல ஸ்பெஷல், எதுல எக்ஸ்பர்ட், எதுல வீக், என்ன செய்யணும், அப்படி அந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் கூட யோசிக்க மாட்டாங்க. அப்படி ஒவ்வொருத்தர் யோசனை புரியுது, அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அப்படி அந்த டீம் அவங்க அம்மா அப்பா கூட தெரியாது நம்ம பையன் இதுல படிக்கிறான், இதுல நல்லா படிக்கிறான், இதுல இன்ட்ரெஸ்ட். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தையும் அக்கறை எடுத்துக்கொண்டு எங்கள் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு சேர்ந்து இந்த 5 நாள் கொடுக்கக்கூடிய அந்த பாட பயிற்சிகளோடு பள்ளி கல்வியோடு சேர்ந்து வாரத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்கு நம்முடைய சமய கல்வி, பண்பாட்டு கல்வி, நம்ம நாட்டில் யார் யார் பெரியவங்க இருக்காங்க, நம்முடைய வரலாறு என்ன, நம்முடைய பாரம்பரியம் என்ன, இதுவும் சொல்லி தரப்படுகிறது. இந்த சமய கல்விக்காகவே 2 ஆசிரியர்கள் இருக்காங்க. அண்ணன் ரமேஷ் இருக்காரு, இப்ப வரவேற்பினாலே மீனாட்சி அம்மா அவங்க இருக்காங்க. ஆகவே இப்படிப்பட்ட சமய கல்வியும் சொல்லிக் கொடுக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்னன்னா, இந்த மாணவர்களுக்கு ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் அவங்களுக்கு தேர்ச்சி பெற வைக்கணும். அதே போல ஸ்ரீடிவி அலுவலக வளாகத்தில் மாநில 10th +1 +2க்காக சிறப்பு பயிற்சி நடக்குது. அந்த மாணவர்களுக்கு அந்த படிப்போட சேர்ந்து மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துறோம். ரங்கநாதன் நம்ம வந்திருக்காங்க, பின்னாடி நினைக்கிறேன்.
அந்த மோட்டிவேஷன் கிளாஸ் என்ன சொல்லிக்கிறோம், எப்படி வந்து எக்ஸாம் அந்த ஃபியர் சொல்லுவாங்க இல்லையா, தேர்வை கண்டு பயம், அது இல்லாம எப்படி இருக்கிறது, எப்படி நினைவு கூறுவது, ரிட்டன்ஷன், ஞாபக சக்திக்கான பயிற்சி, இதெல்லாம் சொல்லிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் எல்லா வகையிலும் அவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கான ஏற்பாடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதே போல ஒவ்வொரு குழந்தைக்கும் உள்ள திறமை என்ன, அந்த திறமைகளை வெளிக்கொள்வதற்கான முயற்சி நான் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஐடி சென்டரை பொறுத்த வரைக்கும் நாம வந்து ஏசிசி, அதாவது மத்திய அரசுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், அந்த ஏசிசி எக்ஸாம்ல பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். இது வரைக்கும் சுமார் 60 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதே போல சிசிசி கிராபிக் டிசைன், UAUS என்று சொல்கிறார்கள், கிராபிக் டிசைன், அதிலே பயிற்சி கொடுக்கிறோம். ஆட்டோகேட், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஆட்டோகேட்ல பயிற்சி கொடுக்கிறோம். இப்படி அதே போல பைத்தான் என்கின்ற லாங்குவேஜ், அதுல பயிற்சி கொடுக்கிறோம். இப்படி கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர் கோர்ஸ்களை இலவசமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், சொல்லி தந்து கொண்டிருக்கிறோம். நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே போல இந்த ஐடி சென்டர்ல பயிற்சி பெற்ற அந்த மாணவிகள், குறிப்பாக நம்ம என்ன பண்றோம்னா விமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கான ஒரு முயற்சியாக பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதிகமான பெண்களுக்கு இலவசமா அந்த பயிற்சி போய் சேர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுல பயிற்சி பெற்றவர்களாம் சேர்ந்து ஸ்ரீ ஸ்வயம் என்ற பெயர்ல அவர்களே தொழில் முனைவோர்களாக, அவர்களே சொந்தமாக அந்த ஐடி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ல எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு புதிய முயற்சியாக. அடுத்ததாக பரதநாட்டியத்திற்காக சகோதரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி +1, +2, 10th ஒரு விசேஷமான சிறப்பான ஒரு பயிற்சி நடக்கிறது ஸ்ரீதேவி அலுவலகம் ஆடியில. வாருங்கள் என்று சொல்லி என்னுடைய பகுதியை நிறைவு செய்கிறேன்.